விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில சோலைராணி அப்படிங்கிற பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது என்னோட ஊர் தான். அந்த காலேஜ்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்றது? இது ஒரு நியூஸ் சேனல்ல கூட வரவே இல்ல. முன்னாடி மாரி கிடையாது. நீங்க நியூஸ் சேனல் எல்லாத்துக்கும் காசு குடுத்து கவர் பண்ணிட்டாலும், அந்த நியூஸ் வெளிய வராம போயிரும் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பா சோசியல் மீடியால வந்தே தீரும். எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு. முன்னாடி மாரி இப்படி கிடையவே கிடையாது. நீங்க தப்பிக்கவும் முடியவே முடியாது. ஸோ ஜஸ்டிஸ் வந்து கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் குடுத்தா, அவ்ளோ ஹார்ஷா வந்து உங்களுக்கு திட்டுறதுக்கு? உங்ககிட்ட அவங்க வந்து படிக்கிறாங்க அவ்வளவுதானே. அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். சப்போஸ் நீங்க நல்ல விதமா அவள திருத்தணும்னு நினைச்சிருந்தா உட்கார்ந்து பேசியிருக்கணும். இப்படி இந்த வயசுல தேவையில்ல அப்படின்னு அமைதியா உட்கார்ந்து பேசியிருக்கணும். அது இல்லாம நீங்க தகாத வார்த்தையில யூஸ் பண்ணி திட்டறதுக்கு உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் குடுத்தா? ம். அது யாரா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, படிக்கிற இடத்துலயும் சரி, தகாத வார்த்தையில திட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. உங்க ஒய்ஃபையும், உங்க குழந்தைங்கள திட்டுறதுக்கு கூட உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. அப்படி இருக்கப்போ, யாரோ ஒரு பொண்ண நீங்க எப்படி அப்படி திட்டி சூசைட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கலாம். அதுவும் சின்ன பொண்ணு தானே. என்னதான் 18 வயசு ஆயிருந்தாலும், அந்த பக்குவம்லாம் இன்னும் வந்திருக்கு. அதுல உட்கார்ந்து பேசி, பொறுமையா சொல்லியிருந்தா உங்களுக்கு என்ன? இதே ஒரு பெரிய இடத்து பொண்ணா இருந்தா, இந்த மாரி கூப்பிட்டு வச்சு நீங்க தகாத வார்த்தையில பேசியிருக்க முடியுமா உங்களால ஃபர்ஸ்ட்டு? முடியாதுல்ல. அப்புறம் கஷ்டப்படுற வீட்டு பொண்ணுன்னா உங்களுக்கு அவ்வளோ இதா இருக்கு என்ன? ஒரு உயிர் போயிருச்சு. இப்ப அந்த உயிருக்கு என்ன பதில் சொல்வீங்க? அவ்வளவுதான். காசு குடுத்து கவர் பண்ணிட்டு காலேஜ் பேர காப்பாத்திட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. அந்த அம்மா நடுத்தெருவுல கடைசி வரைக்கும் நிக்க வேண்டியதான். ஸ்டூடண்ட்ஸ் போராடுறாங்கன்னா போராட தான் செய்வாங்க. போராடினாலும் உங்ககிட்ட நீதி கிடைக்கும்னு நம்பிக்கைலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட காசு இருக்கு. காசு இருந்தா என்னனாலும் பேசுவீங்க. அத நாங்க கேட்டுட்டே இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, படிக்கிற இடத்துலயும் சரி, யாரா இருந்தாலும் உங்களோட லிமிட் அவ்வளவுதான். நீங்க யாரா வேணா இருங்க. ஓனரா இருங்க, யாரா வேணா இருங்க. உங்களோட லிமிட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள பேசுற வரைக்கும் தான் உங்களுக்கான மரியாதை இருக்கும். உங்களுக்கான வாழ்க்கையும் இருக்கு. இனிமேல் நீங்க நிம்மதியா வாழவே முடியாது. வாழவும் கூடாது.